கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்காவுக்கும் நவீனுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்காக பார்த்தோம்னா பாட்டி வந்து எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லவும் அப்போ ரேவதியும் ரோஹிணியும் சேர்ந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா ரோஹிணியை மயில் வாகனம் கூப்பிடவும் அப்போ ரோஹிணி அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ரேவதி வந்து அவங்க அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கார்த்தி வரவும் உடனே வந்து கார்த்திட்டு வந்து ரேவதி வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாத்தியா, எனக்கு இளையவ தங்கச்சி தான் துர்கா, ஆனால் அவளுக்கு இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம், ஆனால் அவளுடைய அக்காண்ணா, ஆனால் எனக்கு அந்த மாதிரிக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கிற, இப்போ நம்ம பாட்டி வீட்லையாங்க இருந்துட்டு இருக்கணும், நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது ஆமாம், நீ அங்கே மட்டும் வச்சு பேசிட்ட மட்டும் அப்படியே புரிஞ்சுட்டு நடந்துக்கிட்ட மாதிரிக்கு தான் இங்கே வச்சு பேசுறதுனால நீ வந்து என்னமோ பாட்டின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தான் சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க தெரியுமா அப்படிங்கவும், இங்கே பாரு நீ இந்த மாதிரிக்கெலாம் ஏடா கூடமாக பேசிகிட்டு இருக்க, நான் இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா நீ இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன், அதனால நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கவும் உடனே ரேவதி பார்த்தோம்னா கார்த்தியோட கையை பிடிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்ன ரேவதி, நம்ம வந்து பாட்டி வீட்டில் இருக்கிறோம், எல்லாரும் இங்கே வந்து இருக்கிறாங்க, நீ இந்த மாதிரிக்கு நேரத்தில் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்காத, நான் போகிறேன், இங்கே இருந்துட்டு வந்தோம்னா நீ ஏதாவது இந்த மாதிரி தான் சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போகவும் அப்படியே வந்து நழுவிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அப்படியே ஒரு ஏக்கத்தோட கார்த்தியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா துர்காவுக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிக்கவும் அப்போ துர்கா கையில் வந்து பால் சொம்பு கொடுக்குறாங்க. அப்போ வந்து பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் 3 பேரும் சரிதான், எனக்கு ஒரு கொள்ளு பேரனையும் பேத்தியும் நீங்கள் பெற்று கொடுத்துடணும், யார் முன்னாடி பெற்று கொடுக்க போறீங்கன்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ரேவதி சொல்கிறாங்க, அவங்க 2 பேருக்கும் கூட அது இந்த வாய்ப்பு கிடைச்சிரும், ஆனால் எனக்கு தான் வந்து அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் போலுக்கு அப்படின்னு ரேவதி வந்து கார்த்தியை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கார்த்தி வந்து ரேவதி பற்றி முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இது எல்லா விஷயமும் வந்து சந்திரகலாவுக்கு தெரிய வருது. சந்திரகலாட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரிக்கு துர்காவுக்கும் நவீனுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் இது கேட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்க இந்த அளவுக்கு போயிட்டாங்களா, குடும்பத்தோடு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு அவங்களுக்கு சந்தோஷமான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அது எப்படி நடந்துரும், நான் எப்படி நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து அப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ இது எப்படியா தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. உடனே சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட வராங்க, அக்கா நம்ம இங்கே வந்து இவ்வளோ சோகமாக இருந்துட்டு இருக்கிறோம், அந்த துர்கா வந்து நவீன் கூட இந்த மாதிரிக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாள் அப்படின்னு, ஆனால் அங்கே என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா, உன் குடும்பத்தில் நம்ம 2 பேரையும் தவிர மற்ற எல்லாரும் அந்த கிளை வீட்டில் போய் சந்தோஷமாக கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது, ஆமாக்கா உன நீ என்னையே திட்டிகிட்டேரி, அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா, துர்காவுக்கும் நவீனுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்காக அந்த கிளவி எல்லா ஏற்பாடும் பண்ணி விட்டுருக்குது, அதுக்கு நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே உடந்தையா இருந்துட்டு இருக்காங்க, ரேவதி ரோஹிணின்னு எல்லாரும் அங்கே வந்து போயிருக்கிறாங்கக்கா, இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த டிரைவரோட வேலையாக தான் இருக்கும், அவன் தான் இங்கேருந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு அந்த துர்கா அனுமனு என் பொண்ணே கிடையாது, அவளுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லவும், எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரி தான் துர்கா வந்து நீ வேணா இந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வெறுத்துருக்கலாம், ஆனால் ஊர் உலகம் சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது அதையும் அவனுக்கு புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும், இப்போ நீ என்ன சந்திரா சொல்ற, நீ எது சொல்றதுனாலும் சரிதான் நேரடியாக அது சொல்லு அப்படிங்கும்போது, இங்க பாருக்கா அவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது, அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அந்த நவீன்ட்ட இருந்து துர்காவை நம்ம என்னைக்கா இருந்தாலும் சரிதான் நம்ம பிரிச்சிடணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைச்ச மாதிரிக்கு ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து துர்காவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால அவங்களுக்கு அந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவை பார்க்குறாங்க, என்ன சந்திரா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாக்கா எப்போ இருந்தாலும் சரிதான் உனக்கு அந்த பிடிக்காத மாப்பிள்ளை கூட துர்கா வந்து சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்க்கா பண்ண முடியாது, நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செஞ்சேன்னா கண்டிப்பாக இந்த சாந்தி முகூர்த்தத்தை தடுத்து நிறுத்திடலாம் அப்படிங்கிறாங்க, நீ என்ன சொல்ல வர சந்திரா அப்படிங்கவும் அப்போ சந்திரகலா ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாக்கா இப்படி மட்டும் சொன்னாக்கி கண்டிப்பாக வந்து அந்த சாந்தி முகூர்த்தம் நின்றும் எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க, நான் சொல்கிற மாதிரிக்கு நீ கேட்டு நட அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரியும், இங்கே பாரு சந்திரா எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, ஆனால் நீ என்னென்னமோ சொல்கிற அது கரெக்டுங்கிற மாதிரி தான் இருக்குது, அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு யோசிக்கவும் முடியல அப்படிங்கவும், இங்கே பாருக்கா நீ யோசனை பண்ணி சொல்கிற அளவுக்கு இங்கே நம்மளுக்கு டைம்லாம் கிடையாது, அதனால நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வந்து ராஜாராமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்து அவங்களும் என்ன சந்திரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாமா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, அக்காவுக்கு இந்த மாதிரிக்கு வந்து நெஞ்சு வலி ஆக்கும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ராஜா
சவுந்தரராஜன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மாமா, இந்த மாதிரிக்கு அக்காளுக்கு உடம்பு செல்லம் ஆகி போச்சு, நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் அழைச்சிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ராஜாராம் வந்து துடிச்சு போயிருந்தாங்க. ஐயோ சாமுண்டீஸ்வரி, உனக்கு இந்த மாதிரிக்கு உடம்பு செல்லம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் உடனே எல்லாருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாமுண்டீஸ்வரிக்கு இந்த மாதிரிக்கு உடம்பு சரியில்லையா, இப்போதான் சந்திரகலா ஃபோன் பண்ணணும் அப்படிங்கவும், அடுத்தது வந்து இது கேட்டதுமே கார்த்தியிலேருந்து மயில்வாகன் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ இந்த ஹாஸ்பிட்டல்னு பேரை சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே துர்கா நம்பி நாங்களும் வர அப்படிங்கும்போது அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்னது இந்த நேரத்தில் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து துர்கா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பாட்டி, எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம். எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில எனக்கு இந்த சந்தோஷம்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் ஃபஸ்ட்டு போய் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரேவதி ரோஹிணின்னு எல்லாருமே வந்து அங்கே இருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா போட்ட திட்டப்படி சாமுண்டீஸ்வரியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் அவங்க சும்மா நாளுக்கும் அவங்க நடிச்சிட்டு இருக்கவும் உடனே வந்து எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே சந்திரகலா அங்கே வந்து ரொம்பவே சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ ராஜாராம், கார்த்தி, மயில்வாகனும் எல்லாரும் ஓடி வரவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அக்காவுக்கு இந்த மாதிரிக்கு நடந்துருச்சுது, அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கவும் உடனே ராஜாராம் வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க. இப்போ ரேவதி ரோஹிணின்னு எல்லாருமே வந்து துடிச்சு போயிருந்தாங்க. ஐயோ நாங்கள் வந்து தனியாக அம்மா விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எங்கள் அக்கா விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க, நானும் இதே மாதிரிக்கு எங்கேயாவது வெளியே போயிருந்தோம்னா அக்காவோட நிலைமை என்ன நடந்திருக்கும், அக்காவுக்கு இந்த மாதிரிக்கு தனியாக இருந்தனால தான் இப்படிலாம் நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ராஜாராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லையே சாமுண்டீஸ்வரி, உனக்கு எதுவுமே ஆகாது சாமுண்டீஸ்வரி அப்படிங்கும் போது இப்போ பாட்டியும் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா முருகன் வந்து எப்படி என் மருமகளை காப்பாற்றிடுவான், எதுவும் நடக்காது அப்படிங்கவும், ஆமாம் இந்த கிளவியால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து அப்படியே வந்து முணுமுடுத்துட்டு இருக்கவும் உடனே வந்து அங்கே பார்த்தோம்னா டாக்டர் வராங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது, இப்போ அவங்களுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் உடனே வந்து ராஜாராமும் சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், நாளைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ சந்திரகலா வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நல்ல வேளை எங்கள் அக்கா கூட நான் இருந்தேன், நானும் வந்து எங்கேயாவது போயிருந்தோம்னா அவ்வளோதான், எங்கள் அக்காவை காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எங்கள் பாரு சந்திரகலான்னு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு ராஜாராம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே துர்காவும் நவீனும் வந்து நிற்கவும், நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கள் அக்காவுக்கு இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு காரணமே நீ தானடி, நீ வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணனால தான் அதை நினச்சி எங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, நீ எதுக்காக அங்கே வந்து அப்படிங்கவும் இப்போ துர்கா வந்து சொல்கிறாங்க, சித்தி தயவுசெய்து நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் அம்மாவை பார்த்துட்டு நான் அங்கேருந்து போயிருது அப்படிங்கவும், ஆமாம் எங்கள் அக்காவே வந்து இந்த மாதிரிக்கு அவளுக்கு நடந்து போச்சுது, இப்போ என்ன கொஞ்சம் நஞ்சம் அவன் நல்லபடியாக இருந்துட்டு இருக்கதையும் கெடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லும் போது உடனே ரேவதியும் ரோஹிணியும் வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க, அம்மாவுக்கு இப்படின்னு சொன்னதுமே அவள் எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா, அங்கே வா துர்கா, நீங்கள் வந்து உட்கார் அப்படிங்கும்போது உடனே துர்கா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அம்மாவோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ துர்காவுக்கு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிக்கலாம் அதெல்லாம் நடக்காது, அம்மா நல்லா தான் இருப்பாங்க, நீ அழுதுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அம்மாவை ஒரே ஒரு தடவை நான் பார்த்துட்டு போயிருந்தேன் அப்படிங்கும்போது, இல்லை வேண்டாம், அம்மாவுக்கு ஏற்கனவே இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையாக இருக்குது, அதனால இப்படிப்பட்ட நேரத்தில் நீ பார்த்தேன்னா அதுக்கப்புறமா அவங்க ஒன்று பார்த்துட்டாங்கன்னா தேவையில்லாமல் வேற மாதிரி பிரச்சனையாயிரும், அதனால நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் துர்கா அழுதுட்டு இருக்கவும் இப்போ நவீனும் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அப்படியே வந்து முகம் வந்து அப்படி மாற ஆரம்பிக்குது. அப்போ கார்த்தி வந்து அதை நோட் பண்ணுறாங்க. சந்திரகலா உண்மையிலே சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையா பொய்யான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அத்தைக்கு இப்படிலாம் நடந்திருக்காதோ, ஒருவேளை இவ வந்து அந்த சாந்தி முகூர்த்தத்தை தடுத்து நிறுத்ததுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாளோ அப்படின்னு கார்த்தி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி